Hello everyone. இன்னைக்கு 10th physics unit 5 answer briefly second question தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா why does an empty vessel produce more sound than a filled one? அதாவது empty vessel உள்ள எதுவுமே இல்லாம ஒரு வெசல் இருக்கு. அந்த வெசல் வந்து ஏன் சம்திங் உள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்திங் அதுக்குள்ள அந்த வெசலுக்குள்ள வாட்டர் இருக்கலாம், இல்ல சாலிட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். சோ இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா, ஏன் இந்த எம்டி வெசல் வந்து அதிகமா சவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுது கம்பேர்டு டு ஃபில்டு ஒன்? சம்திங் உள்ள ஏதாச்சும் இருக்கிற வெசல் கம்பேர் பண்ணும்போது ஏன் எம்டி வெசலோட சவுண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன் ரீசன் பார்த்தோம்னா, எம்டி வெசல்ல வந்து உள்ள இருக்கிற ஏர் குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஸோ இதுல இருக்க பிகாஸ் இது வந்து எம்டியா இருக்கும், உள்ள எதுவுமே இருக்காது. ஸோ இதுல இருக்க ஏர் குவான்டிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம வெளியே இருந்து சும்மா தட்டினாலே அதுல வந்து என்ன ஆகும்னா அதுல வைப்ரேட் வந்து அதிகமா ஆகும். ஸோ வைப்ரேஷன் அதிகமா ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும், சவுண்டுமே வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதே நம்ம ஃபில்டு ஒன் சம்திங் உள்ள வாட்டர் இருக்கலாம், இல்ல சம்திங் சாலிட் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் இருக்கலாம். இதுல நம்ம பார்த்தோம்னா இதுல இருக்கிற ஏர் குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கும்னா கம்பேர்டு டு எம்டி வெசல் வந்து இதுல கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம வெளியே இருந்து தட்டினாலும் அதுல வந்து என்ன ஆகும், வைப்ரேட் வந்து கம்மியா தான் ஆகும். அதனால நமக்கு இந்த ஃபில்டு ஒன்ல அதாவது ஃபில்டு வெசல்ல நமக்கு என்ன ஆகும், சவுண்டுமே வந்து கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ரீசன். என்னன்னு ஓவராலா பாத்துருவோம். எம்டி வெசல்ல வந்து உள்ள எதுவுமே இருக்காதனால அதுக்கு ஏர் குவான்டிட்டி வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதனால நம்ம வெளியில இருந்து தட்டினா அதுல வைப்ரேஷன் அதிகமாகி சவுண்டும் நமக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதே இது நம்ம ஃபில்டு ஒன் ஏதாச்சும் சம்திங் ஃபில்டு வெசல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வாட்டர் சாலிட் சம்திங் உள்ள இருக்க போகுது, கரெக்டா? இப்ப அதுக்குள்ள வந்து ஏர் குவான்டிட்டி வந்து என்ன ஆகும்னா கம்மியா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள வாட்டர் சாலிட் சம்திங் உள்ள வந்து இருக்கு, அதாவது எம்டியா இல்லாம உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனால அதுல இருக்க ஏர் குவான்டிட்டி நமக்கு கம்மியா இருக்கும். அதனால நம்ம வெளியே இருந்து தட்டினாலும் அதுல வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும், கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதுல இருக்க சவுண்டுமே நமக்கு கம்மியா இருக்கும். சோ இதனாலதான் என்ன ஆகுது, ஃபில்டு ஒன் கம்பேர் பண்ணும்போது எம்டி வெசல்ல வந்து சவுண்ட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.